நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. நாளையிலேருந்து 48 வாரம் நம்ம முருகனை வழிபட போகிறோம். ஒரு நல்ல ஒரு சிந்தனை மிக்கையோட நல்லதுக்கு. அதனால நாளைக்கு 8 மணிக்கெலாம் ரூம்பை விட்டு கிளம்பி 9 மணிக்கு நம்ம வேலைக்கு ஜாயின்ட் பண்ணோம். 1 மணி நேரம் முருகன் கோயிலை தரிசனம். எங்கே இடம்னு கேட்டிங்கனாக்கா, பிற்பாடு சொல்கிற கோயில் கொங்குநெறி கோயில், காலேஜ் ரோட்டில் இருக்கிற கொங்குநெறி கோயில். அதனால நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டோம்னா, வாழைப்பழ தோசை சுட போகிறோம். அதனால் வாழைப்பழம் வாங்கி வச்சுட்டோம், ஒரு சீப்பு. சரியா? எத்தனை வாழைப்பழம் தெரியுமா இருக்குது? வாழைப்பழ தோசை எப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன நான் மிஸ் பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் நம்ம அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னோட்டமாக இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேன். 3 to 5 வாழைப்பழம் இருக்கா? ஏதோ வாய்க்கு வந்ததோ, வாய் புளிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே பதிவிட மாட்டேன். ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன் உங்களை பற்றியில். சரியா? 5, 3, 8 பழம். இந்த 8 பழத்தில் 5 பழத்தில் வச்சு நாளைக்கு தோசை ஊற்ற போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் பாரதி வரியில் விதை.